பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். 38ஆம் வசனம், 32ஆம் வசனம், அடுத்து 38ஆம் வசனம். அவர்கள், அதாவது அவர் சுகமாக்கினார். 39ஆம் வசனம், கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலும் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டு வந்தார். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, இப்படி ஊழியத்தில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு ஆண்டவர் கடைசியாக அந்த வசனம் சொல்கிறது, அவர் ஒரு வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்தார். அப்படியானால் ஆண்டவர் வெளியான ஊழியங்களை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு ஊழியம் செய்ய விரும்புகிறார். எனவேதான் அந்த நாளில இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். அவருடைய முழு செய்தியுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். இந்த வருஷத்துடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் அவருடைய ஊழியத்தினுடைய பிரதான நோக்கமே வார்த்தையை அறிவிப்பது. கிறிஸ்துடைய முதல் நோக்கமே வார்த்தையை அறிவிப்பது. மார்க்குஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அதை கவனிக்க வேண்டும். என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருப்பாரானால் நடக்கிற சம்பவங்கள். இன்றைக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பெரிய திரள் கூட்டத்திற்கு பின்னாலே போய் கொண்டிருந்த ஆண்டவர் திரளான ஜனங்கள் வேதம் சொல்கிறது, திரளான ஜனங்கள் கலிலேயா நாடெங்கும், மார்க்குஸ் விசேஷம் 1:39, கலிலேயா நாடெங்கும் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டு வந்தார். ஒரு பெரிய மாஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் ஆண்டவருடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால், மார்க்கு 1:29 ஆலயங்களிலே பிரசங்கித்தார், திருக்களிலே பிரசங்கித்தார், வீதியிலே பிரசங்கித்தார், சந்தைகளிலே பிரசங்கித்தார். 1:21 சொல்கிறது, உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்னுடைய வீட்டிலே பிரவேசித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, God is not concerned about the crowd. God is concerned your family. ஆண்டவர் திரள் கூட்டத்தை அவர் விரும்புவதில்லை, ஒரு தனிநபர்களை விரும்புகிறார். எனவேதான் சமாரியா பெண்ணிடத்திலே போனார், நிக்கோதேமிடத்திற்கு போனார். ஆண்டவருடைய